இது சும்மா இன்னைக்கு இது வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக நான் பேசுகிற பேச்சு இல்லை. இது 40-45 வருஷமாக சிவண்ணா ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, பி ஹாப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை பற்றி பேசியிருந்த கமல்ஹாசன், உங்களோட மொழி கன்னடம் தமிழிலிருந்து பிறந்துச்சு அப்படின்னு பேசியிருந்தார். இதுக்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி கமல்ஹாசனுடைய தக்லை படத்தை அந்த ஸ்டேட்டில் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல்கள்லாம் உருவாயிடுச்சு. இந்த விவகாரத்தில் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முதலமைச்சர்லேருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் உறுதியாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் தப்பாக எதுவுமே பேசல, என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்னு கமல்ஹாசன் உறுதியாக சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து தக்லை படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடை விதிச்சிட்டாங்க. முன்னதாக இந்த பிரச்சனை கர்நாடகாவில் தீவிரமாக போயிட்டு இருந்தப்ப கமல் சார் பேசினதில் தப்பே கிடையாது. அவரை இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறவங்க கன்னட மொழிக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நடிகர் சிவராஜ்குமார் கமல் சாருக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் சிவராஜ்குமார் சினிமாவுக்கு வந்து 40வது ஆண்டை தொடங்குறதுக்கு வாழ்த்து சொல்லி கமல் சார் பேசியிருக்காரு. சிவராஜ்குமார் எனக்கு ஒரு மகனை மாதிரி, நான் அவருக்கு சித்தப்பா. ராஜ்குமார் அண்ணா எனக்கு காட்டின அன்பு எதிர்பாராத அன்பு. சிவண்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த 40 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்து சாதிச்சுட்டு இருக்கிற விஷயம், இனியும் சாதிக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வாழ்த்தி பேசியிருக்காரு. வணக்கம். தம்பி, மகன், எப்படி வேணா சொல்லலாம். அவர் அப்பாவுடைய தம்பி, மகன், எப்படி வேணா சொல்லலாம். பட்டு எப்படி பார்த்தாலும் சிவண்ணா எனக்கு மகன் மாதிரி, நான் அவரோட சித்தப்பா மாதிரி. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சும்மா இன்னைக்கு இது வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக நான் பேசுகிற பேச்சு இல்லை. இது 40-45 வருஷமாக, மேபி 50 கூட இருக்கலாம், ஞாபகம் இல்லை. ராஜ்குமார் அண்ணா அவருக்கு எனக்கு காட்டின அன்பு, நான் எதிர்பார்க்காத அன்பு. அதுக்கு காரணம் வந்து நாங்கள் எல்லாம் ஒரே ஸ்டூடியோவில் பிறந்த குழந்தைகள். அவருடைய பேட்டர் கண்ணப்பா ஹேப்பன்டு என் ஏவிஎம். எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சின்ன பையனை நான் வந்தேன். அந்த தொடர்பிலேருந்து ஆரம்பித்த எங்கள் உறவு கடைசி வரலும் நீடித்து அவருக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது என் வீடு. எனக்கு அங்கே ஒரு ஆள் இருக்கார். அண்டு சிவண்ணாவை பொறுத்தவரையிலும் இந்த 40 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் தன்னை என்னுடைய ரசிகனாக அறிமுகப்படுத்தி கொண்டு எனக்கு பழக்கமானவர். இன்னைக்கு நட்சத்திரமாக உயர்ந்து, மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்து, அவர் அப்பாவின் வழியில் அவர் சாதித்து கொண்டிருக்கும் விஷயம், இனியும் சாதிக்கப் போகும் விஷயம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. ಶಿವಣ್ಣ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ, ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಬಿ ಹ್ಯಾಪಿ, do more films, be happy, we'll do films, and let's talk again. Ibru ಕೂತ್ಕೊಂಡು on your 50th anniversary we will talk. I'll still be there, our love will still be there. Take care, all the very best. ಎಲ್ರಿಗೆ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ ಹೇಳಿ. ನಮಸ್ಕಾರ.